மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துடையுடனோ பாலியல் உறவை வைத்துக் கொள்ள இருக்கிற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டமோ ஆர்காசமோ அல்லது மன நிம்மதியும் திருப்தியும் கிடைக்காதற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே இருக்கின்ற வயது வித்தியாசம் மிக கூடுதலாக 6 வயதாகத்தான் இருக்க வேண்டும் எங்களுடைய மருத்துவ உலகிலே. ஆனால் இப்போது 20-30 வயசு குறைந்த பெண்களை கூட திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஆண்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதிலே பல காரணங்கள் காரணமாக அவை ஏற்படுகிறது. ஒன்று பொருளாதார காரணங்கள், பல காரணங்களை சொல்லலாம். எனவே அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய மனைவியை, தன்னுடைய அந்த வயது குறைந்த அந்த பெண்ணை திருப்திப்படுத்துவது எவ்வாறு என்றும், அந்த நேரத்திலே இந்த செக்ஷுவல் பொசிஷன்ஸ், அதாவது பாலியல் உறவு கொள்ளுகிற நிலைகளை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம், உங்களை ஒருத்தருமே உங்களை ஃபாலோ பண்ண மாட்டார்கள், உங்களுடைய பேரை கூட அவர்கள் நோட் பண்ண மாட்டார்கள். அதே நேரத்திலே இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்தவர்கள் நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற பொசிஷன், 4வது பொசிஷன், 5வது பொசிஷன் என்னவென்றால், அதை நாங்கள் லோட்டஸ் பொசிஷன் அல்லது தாமரை நிலை பொசிஷன் அல்லது உட்கார்ந்த நிலையிலே உடலுறவு கொள்ளுகின்ற முறை, லோட்டஸ் பொசிஷன் என்று சொல்லலாம், அல்லது தாமரை நிலை என்று சொல்லலாம், அல்லது உட்கார்ந்த நிலையிலே இந்த உடலுறவு கொள்ளுகிற முறை. இதிலே எப்படி என்றால் உங்களுக்கு தெரியும், ஆண் சம்மணமிட்டு உட்கார்ந்திருக்கிற பெண் ஆணின் மடியில் இருந்து அவருடைய முகத்தை பார்த்து அமர்ந்து இந்த கட்டி பிடித்து கொள்ளுகின்ற நிலையாக இது இருக்கின்றது. எனவே இது உண்மையாக இதிலே என்ன நடைபெறுகிறது என்றால், இருவருமே ஒருவருடைய முகத்தை மற்றவர் பார்த்து அதன் மூலமாக மற்ற தன்னுடைய துணை, ஆண் துணையாயிருக்கலாம், பெண் துணையாயிருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இதன் மூலமாக உச்சக்கட்டம் அடைகிறாரா, தன்னுடைய அந்த உறவின் மூலமாக இன்பம் அடைகிறாரா என்பதை நேரடியாக முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கின்றது. இதை சொல்லுவார்கள் உச்சக்கட்ட ஆன்மீக மற்றும் உளவியல் இணைப்பு என்று சொல்லி. உச்சக்கட்ட ஆன்மீக அத்துடன் ஒரு உடலியல், அதாவது உளவியல், உடலியல், ஆன்மீக இணைப்பு ஏற்படுவதை இதன் மூலம் இந்த நிலையிலே அவர்கள் சொல்லுவார்கள். அதாவது உடல் ரீதியிலே நெருக்கமாக இணைப்பு ஏற்படுகிறது, அதே நேரத்தில் உளவியல் மனது ரீதியிலே ஒருவருடைய முகத்தை பார்த்து மற்றவர் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. மூன்றாவதாக இந்த ஆன்மீக நிலையிலும் இதை ஒரு நல்ல ஒரு இணைப்பாக இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த உடல் அளவிலான இன்பத்தை தாண்டி மன ரீதியாக இந்த தம்பதிகளை இணைக்கின்ற ஒரு பொசிஷனாகவும் இதை இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த தம்பதிகள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய மூச்சு காற்றை உணர்ந்து இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையாகவும் இது இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்கின்ற போது எங்களுடைய இருதயத்தினுடைய துடிப்பினுடைய வேகம் அதிகரிக்கும். அதே நேரத்திலே எங்களுடைய மூச்சு கூட மிக மிக வேகமாக நாங்கள் சுவாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது எங்களுடைய இந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் என்று சொல்லப்படுகிற ஒரு வினாடிக்கு எடுக்கின்ற மூச்சின் அளவு கூடும். அதே நேரத்திலே கூடுதலான அளவு பிரசாரணம், மெட்டபாலிசம் எல்லாம் இந்த இடத்திலே கூடுதலாக உடற்தொழில் நடைபெறுகின்ற போது வெளியிடுகின்ற இந்த மூச்சு காற்றான இருவருடையவும் மிக வெப்பமாக இருக்கும். எனவே ஒருவருடைய மூச்சுக்காற்று மற்றவருடைய மூச்சுக்காற்று மற்றவரை படுகின்ற போதும் இதன் மூலமாக ஏற்படுகின்ற இந்த இன்பமானது மிக ஒரு உயர்ந்த ஒரு ஒன்றாக இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது.
இதே நிலையிலே இந்த இப்படி இருந்து கொண்டு ஒரு பெண் தன்னுடைய இடுப்புகளை அசைக்கின்ற போது என்ன செய்யலாம், நடனமாடுவது போல மிகவும் மெதுவாகவும் அதே நேரத்திலே அந்த பெண்ணுக்கு ஏற்ற வகையிலும் இந்த உடலுறவை அவர்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதுவும் ஒரு உச்சக்கட்டம் ஏற்படுவதற்கு மெதுமெதுவாக உச்சக்கட்டம் ஏற்படுவதற்கு ஒரு சிறந்த நிலையாக இது இருக்கின்றது. எனவே இப்போ நான் சொல்லுகின்ற உங்களுக்கு தெரியும், வாட்சானுடைய புத்தகத்திலே ஏறக்குறைய 564 பொசிஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, உடலுறவு கொள்ளுகின்ற நிலைகள். இதையெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. செய்ய வேணும்னா நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு தான் வரணும், அது வேற கதை. ஆனால் நான் கொடுத்த முதல் சொன்ன இந்த 5 பொசிஷனும் 5 இந்த பாலியல் உறவு நிலைகளையும் சாதாரணமாக யாருமே செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இதிலே வெக்கப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. அது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பல விடயங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுடைய பாலியல் உறவிலே கணவன் மனைவியா இருக்கலாம், மனைவி கணவனாக இருக்கலாம், திருப்திப்படாவிட்டால் அந்த திருப்தியற்ற நிலைமையானது கடைசியிலே என்னுடைய கணவன் இறந்தால் கூட பரவாயில்லை, இருந்தும் ஒரு பிரியோசனம் இல்லை, ஒரு வேலைக்கு உதவாத வயல் என்று சொல்லுகிற நிலைமையில் நான் அண்மையிலே 2-3 நாட்களுக்கு முதல் என்னுடைய வைத்தியசாலையிலே நான் சந்தித்தேன். எனவே முக்கியமாக அதுதான் மிகவும் முக்கியம். இதை நாங்கள் உணர்வது கிடையாது. எனவே பாலியல் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் முக்கியம். அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பாகமாக இந்த செக்ஷுவல் லைஃப், ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப், ஆரோக்கியமான பாலியல் நிலை இருக்க வேண்டும். எனவே இதுவும் முக்கியமானது. எனவே நான் முதலிலே சொன்னது இந்த லோட்டஸ் பொசிஷன் அல்லது தாமரை பொசிஷன், ஒருவருக்கு முகம் பார்த்து கொண்டு செய்கின்ற ஆண் உட்கார்ந்து பெண் அவர் மேலே இருந்து செய்கின்ற இந்த பொசிஷன் ஆனது இந்த மெதுமெதுவாக இந்த பெண் தன்னுடைய இடுப்பை அசைக்கின்ற போது இந்த உச்சக்கட்டமான இருவருக்குள்ளும் உணர்ச்சிகள் படிப்படியாக ஏறி ஒரு புள்ளியிலே வெடிக்க செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இது ஒரு மிக உன்னதமான பொசிஷன். அதே நேரத்தில் இந்த இரக்டைல் டிஸ்பங்க்ஷன் இருப்பவர்கள், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது விந்து முதல் வெளியேறுகின்ற தன்மை இருப்பவர்களுக்கு இது ஒரு நுண்ணியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக அதாவது ஒரு தம்பதியினர் இருவரும் பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்கின்ற போது இந்த 100க்கு நாங்கள் பிரித்தால் 30% மட்டும்தான் இந்த செக்ஷுவல் பொசிஷன் அல்லது பாலியல் நிலைகள், உடலுறவு நிலைகள் உதவி செய்கிறது. மிச்சம் 70 விழுக்காடு 70% அவர்களுடைய மனநிலையை பொறுத்திருக்கின்றது, அவருடைய புரிதலின் தன்மையை தான் பொறுத்திருக்கிறது. நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இருவரும் சண்டை பிடித்து போட்டு கணவர் மேலே இருவரும் சண்டை பிடித்து போட்டு இருவருமே ஒழுங்கான பாலியல் உறவை கொள்ள முடியாது. அதே நேரத்தில் சண்டை பிடித்து கொண்டு இருவருமே நல்ல ஒரு உச்சக்கட்டத்தை அடைய முடியும் என்ற நிலையிலே ஒருவராலையும் அது முடியாது. எனவே இந்த பாலுறவு உடலுறவு நிலைகள் என்பது ஒரு 30% தான் ஒரு பாலியல் வாழ்க்கைக்கு உதவுகிறது. மிச்சம் 70% எண்ணத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. 70% உங்களுடைய மனநிலை, புரிதல், இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற உளவியல் மனநிலை, அண்டர்ஸ்டாண்டிங், சிம்பத்தி, இவை எல்லாமே அந்த இடத்தில், அதாவது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது. சாதாரணமாக இந்த கர்ப்பம் தரித்திருக்கிற பெண்கள், இதுல ஒரு பிரச்சனை. அடிக்கடி எனக்கு தொலைபேசி அழைப்பில் வரும், சார் என்னுடைய மனைவி பிள்ளைப்பற இருக்கிற அவருடைய பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியும். நாங்கள் ஒரு தடவை சொல்ல மாட்டோம், எந்த ஒரு வைத்தியரும் சொல்ல மாட்டார் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று. ஆனால் சில ஒரு பிரச்சனைகள் இருக்கின்ற, உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இந்த தொப்புள் கொடி, அதாவது பிளசண்டா என்று சொல்லுவோம், பிளசண்டா ப்ரீவியா ஒரு நிலைமை இருக்கின்ற, அது அந்த தொப்புள் கொடி கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கின்ற போது நாங்கள் கவனமாக இருக்க சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம். மற்றும்படி நாங்கள் எந்த ஒரு வைத்தியரும் இந்த கர்ப்பம் தரித்திருக்கின்ற நேரங்களிலே இருக்க வேண்டாம்னு சொல்வதில்லை. இந்த லோட்டஸ் பொசிஷன் ஆனது கர்ப்பம் தரித்திருக்கிற பெண்களுக்கு மிகவும் நல்லது. ஏனென்றால் வயிற்றிலே பாரம் போடாமல் அந்த பெண் தனக்கு ஏற்றபடி தன்னுடைய பொசிஷன், இந்த இடுப்பினுடைய அசைவை அவராலே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். எனவே எங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.